வணக்கம். நான் உங்க லோகேஸ்வரி சிம்பு பேசுறேன். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தாங்க பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ்க்கான ஆன்லைன்ல எப்படி அப்ளிகேஷன் போடுறதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். இதோட வெப்சைட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் டாட் கோ டாட் இன் இதுதாங்க. இப்போ இந்த வெப்சைட்குள்ள போயாச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இத ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல வந்து மொபைல் நம்பர் குடுத்துருங்க. அதுக்கப்புறம் கீழ மெயில் ஐடி குடுத்துருங்க. 2த்துக்குமே நீங்க பார்த்தீங்கன்னா, உடனே ஓடிபி வரும். அத குடுத்து நம்ம வெரிஃபை பண்றா மாதிரி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களோட 10த் மார்க் ஷீட் கையில வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர் 2மே வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆதார் கார்டு எல்லாமே கையில ரெடியா வச்சுக்கோங்க. இதுல மொபைல் நம்பர் குடுத்தீங்கன்னா, மொபைலுக்கு ஒரு ஓடிபி வந்துரும். அதுக்கப்புறம் வந்து மெயில் ஐடி குடுத்து மெயிலுக்கும் ஒரு ஓடிபி வந்துரும். 2மே வெரிஃபை பண்ணிருங்க. இங்க வந்து உங்களோட நேம் 10த் மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ, அதே மாரியே நேம் குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபாதர் நேம் குடுத்துருங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர் குடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி, நீங்க எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்களோ அந்த இயர் கேட்டிருப்பாங்க. நீங்க தமிழ்நாடுனா தமிழ்நாடுன்னு குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற வந்து டெக்ஸ்ட்ட வந்து நீங்க இங்க கரெக்ட்டா டைப் பண்ணிட்டு சப்மிட் குடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு செகண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்க ஓகே குடுத்துட்டு கன்டின்யூ பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார் நம்பர்ன்னு கேட்டிருக்காங்க. ஆதார் நம்பர் குடுத்துருங்க. இங்க வந்து நீங்க வந்து டிசபிலிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லன்னா, இல்லன்னு குடுத்துக்கோங்க. எஸ்ன்னா, எஸ்ன்னு குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து தமிழ் மீடியமா, இங்கிலீஷ் மீடியமான்னு கேட்டிருப்பாங்க. அப்புறம் நீங்க ஒர்க் பண்றீங்களா? இல்ல அ அன்எம்ப்ளாய்டியான்னு கேட்டிருப்பாங்க. அதுவும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர் இது கரெக்ட்டா நீங்க குடுத்துக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, 50 கேபி இருக்கா மாதிரி ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சிக்னேச்சரும் பார்த்தீங்கன்னா, 20 கேபி இருக்கணும். இது 2ம் குடுத்துட்டு சப்மிட் குடுத்துருங்க. செக் பண்ணிட்டு சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். இத வச்சு நம்ம திரும்ப போடுறா மாதிரி வரும். இங்க தமிழ்நாடுன்னு குடுத்துட்டு சப்மிட் குடுத்துருங்க. இப்போ வந்து நீங்க மொபைல் நம்பருக்கு லிங்க் பண்ணியிருப்பீங்கல்ல, அதுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபிய இங்க கரெக்ட்டா குடுக்குறா மாதிரி வரும். அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்ட இங்க டைப் பண்ணிக்கிட்டு, நெக்ஸ்ட் அப்படின்னு குடுத்துருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்ட்ல இருக்கிற அட்ரஸ் குடுக்குறா மாரி வரும். இங்க வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் 2மே வந்து நீங்க கரெக்ட்டா டைப் பண்றா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 10த் மார்க் ஷீட்ல இருக்கிற நம்ப நீங்க எடுத்த மார்க்க வந்து இங்க கரெக்ட்டா டைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கரெக்ட்டா உங்க அட்ரஸ் குடுத்துருங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் கேட்டிருக்காங்கல்ல, இங்க வந்து நீங்க தமிழ்நாடு அப்படின்னு குடுத்துருங்க. அதுக்கப்புறம் எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்களோ அத குடுத்துருங்க. ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டுன்னு குடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட மார்க் இங்கிலீஷ்ல எவ்வளோ மார்க், தமிழு, மேத்ஸ் அதுக்கப்புறம் சயின்ஸு எல்லாத்துக்கும் என்னென்ன மார்க் எடுத்திருக்கீங்களோ குடுத்துருங்க. குடுத்துட்டு சேவ் அண்ட் கன்டின்யூ அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க. குடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க வந்து உங்களோட ஏரியா வந்து செலக்ட் பண்றா மாதிரி இருக்கும். இப்ப நீங்க செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் என்ன டிஸ்ட்ரிக்கோ அத நீங்க கரெக்ட்டா குடுத்துருங்க. குடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களோட அ செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் இல்ல காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் இல்ல சென்னை அப்டின்னா, உங்களுக்கு அங்க இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்யூப்மென்ட் வந்து காட்டும். அத வந்து நீங்க வந்து குடுக்குறா மாதிரி இருக்கும். இதுல எல்லாமே குடுத்துருங்க. வேக்கன்சி லிஸ்ட்லாம் இதுல இருக்கும். இத டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு, எல்லாமே குடுத்துட்டு சேவ் அண்ட் புரோசீட் அப்டின்னு குடுத்துருங்க. குடுத்துட்டு உங்களோட பெர்சனல் டீட்டெயில், அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு ஒரு தடவ செக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.